2 வருடமாக காவிரி குடிநீர் வராததை கண்டித்து 50க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் முக்காடு அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கீழமானங்கரை கிராமத்திற்கு கடந்த 2 வருடங்களாக காவிரி கூட்டு குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலையில் முக்காடு அணிந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை முதுகுளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக அதிகாரிகளிடம் தெரிவித்தும் குடிநீர் வழங்கிட நடவடிக்கை எடுக்காததால் சுமார் 4 கிலோமீட்டர் முதுகுளத்திற்கு நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருவதாகவும் கீழமானங்கரையில் உள்ள ஊரணியில் கழிவுநீர் கலப்பதால் அந்த நீரையும் பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டிய அப்பகுதி பெண்கள் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்படும் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து குடிநீர் வழங்காவிட்டால் விரைவில் மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். கிட்டத்தட்ட 2 வருஷமா எங்களுக்கு குடி தண்ணி காவேரி தண்ணியே வராம இருக்கோம் சார். நாங்க காசுக்கு வாங்கி தான் சார் நாங்க புடஞ்சிக்கிட்டு இருக்கோம். தண்ணி நல்ல தண்ணியா இருந்தாலும் குடி தண்ணியா இருந்தாலும் எந்த தண்ணியா இருந்தாலும் காசு கொடுத்தா சார் வாங்கிருக்கோம். அம்மா தண்ணி கூட சாக்கடை பாஞ்சு அதுல தான் நாங்க குளிச்சு கூட இருக்கோம் சார். கிட்டத்தட்ட 2 வருஷமாவே நாங்க முதலத்துக்கு ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கு சார். நாங்க நடந்து போயிட்டு நடந்து தான் தண்ணி அள்ளிக்கிட்டு இருக்கோம் சார். இதை பற்றி நாங்க யூனியன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம் சார். இதை பத்தி அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க இல்லாம இருக்கிறாரு சார். நாங்க இன்னைக்கு அதுக்காக இன்னைக்கு கலெக்டரேட்ல மனு கொடுக்க வந்துருக்கோம் சார். அந்த ஊருக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கு சார். ஆட்டோமேட்டிக் பிடிச்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு சுத்தமா தண்ணி வரவே